வணக்கம். 1000 வருஷமா கம்பீரமா நிக்கிற நம்ம தஞ்சை பெரிய கோவில், இத பத்தின வரலாறும் இதுக்கு பின்னால மறைஞ்சிருக்க மர்மங்களும் தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அதிசயத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். தமிழர்களோட மிக முக்கிய அடையாளமான இந்த பிரம்மாண்டமான படைப்புக்கு பின்னால ஏகப்பட்ட வதந்திகள், விடை தெரியாத கேள்விகள், அது மட்டும் இல்லாம ஒரு பழமையான சாபமும் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? 1000 வருஷம் பழமையான ஒரு கோவில் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா, பயம் காட்டுற ஒரு இடமா எப்படி மாறுச்சு? வாங்க இந்த மர்மத்துக்கான விடைகளை தேடி போவோம். சரி, முதல்ல இந்த கோவிலோட சாத்தியமற்ற கட்டிடக்கலை ரகசியங்களை பத்தி பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவில்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர்றது கோபுர உச்சியில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கல் தான். எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல அவ்வளோ பெரிய அத்தனை டன் எடையுள்ள கல்லை எப்படி அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு விவாதமாவே இருக்கு. சிலர் அது ஒற்றைக்கல் கிடையாதுன்னு சொல்றாங்க, ஆனா பலரும் அது ஒற்றைக்கல் தான் ஆழமா நம்புறாங்க. நிஜமாவே ஆச்சரியம் தானே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நவீன இயந்திரங்களை வச்சுக்கிட்ட கூட இன்னைக்கு இவ்வளோ நேர்த்தியா கற்களை வெட்டுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மனித சக்தியை மட்டுமே வச்சு இவ்வளோ பெர்ஃபெக்டா எப்படி கற்களை செதுக்கியிருப்பாங்க? எல்லா கற்களையும் ஒரே அளவுல ஒரே வடிவத்துல வெட்ட அவங்க என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மையிலே இன்னைக்கும் ஒரு விடை தெரியாத மர்மம் தான். அடுத்து, இந்த கோவிலுக்கு கீழே இருக்கிற பாதாள வழிகள் மற்றும் அங்க இருக்கிற அழியாத ஓவியங்களை பத்தி பார்க்கலாம். ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது இங்கிருந்து தன்னோட அரண்மனைக்கும் மற்ற கோவில்களுக்கும் அப்புறம் தஞ்சாவூர்ல இருக்க பல முக்கியமான இடங்களுக்கும் போறதுக்காக 100க்கும் மேற்பட்ட பாதாள வழிகளை அமைச்சதா ஒரு பேச்சு இருக்கு. இப்போ அந்த பாதைகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டுட்டதாவும், இல்லனா அது ஒருவேளை நீர் பாசனத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சில தியரிஸ் இருக்கு. ஆனா இந்த சீக்ரெட் பாதைகள் உண்மையிலேயே இருக்கா, அது நிஜமா எதற்காக கட்டப்பட்டுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் உறுதியா தெரியல. இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. 1000 வருஷங்களுக்கு முந்தைய மூலிகை ஓவியங்கள் தான் அது. இந்த ஓவியங்கள் எல்லாமே இயற்கையான மூலிகைகளை சாரா பிழிஞ்சு வரையப்பட்டது. ஆச்சரியம் என்னன்னா, நேத்து வரைஞ்சது போல இன்னைக்கும் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா பழிச்சுன்னு இருக்கு. மாடர்ன் காலத்துல நாம மூலிகைகளை வச்சு வரைஞ்சா கூட கண்டிப்பா அந்த குவாலிட்டி கிடைக்கிறது இல்ல. இது எப்படிப்பா சாத்தியம்னு ஆராய்ச்சியாளர்களே தலையை பிச்சுக்கிறாங்க. இதை வரைஞ்ச அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சீக்ரெட் தான். ஓகே, இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். வெளிநாட்டவர்கள் மற்றும் மர்ம மரணங்கள். தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற சிலைகள்ல ஒரு 2 சிலைகளை நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா அது வெளிநாட்டு மனிதர்களோட தோற்றத்துல இருக்கும். ஆமாங்க, அதுல ஒன்னு பிரான்ஸ் நாட்டு மன்னர் போலவும் இன்னொன்னு அச்சசலா ஒரு சீனர் போலவும் இருக்கும். எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்லாத 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள எப்படி இந்த அறிமுகம் கிடைச்சது? அவங்களோட சிலைகளை ஏன் கொண்டு வந்து இங்க வச்சாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடுனா அந்த வெளிநாட்டவர்களோட சிலைகள் ஏன் அங்க அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல. இது இன்னைக்கும் ஒரு மர்மமாவே தான் இருக்கு. எந்த உறுதியான ஆதாரமும் இல்லாததுனால இதை நாம ஒரு புதிராவே தான் கடந்து போக வேண்டியிருக்கு. அதே போல மக்கள் மத்தியில இன்னொரு திகழான வதந்தியும் உலாவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, பல வருஷங்களா நடந்த இந்த கோவில் கட்டுமான பணியின் போது எதிர்பாராத விதமா இறந்த தொழிலாளர்களை இந்த கோவில் வளாகத்திலேயே அடக்கம் செஞ்சதாவும், அவங்களோட உடல்கள் இன்னைக்கும் அழுகாம அப்படியே இருப்பதாவும் ஒரு தகவல் பரவலா சொல்லப்படுது. ஆனா ஒண்ணு, இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு புரளியாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம அலசலோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதிகாரத்தை உழுக்கும் சாபம். அரச தோரணையோடு அதிகார திமிரோடு யார் இந்த கோவிலுக்குள் வந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள். இது இந்த கோவிலை நிர்மாணிச்ச கரூரார் சித்தர் விட்டதா சொல்லப்படுற ஒரு சாபம். அந்த காலத்துல ஒரு நாட்டை கைப்பற்றும் அரசர்கள் அந்த நாட்டுல இருக்கிற கோவில்களை இடிச்சு தரைமட்டமாக்குறது ஒரு வழக்கம். அப்படி பல ஆயிரம் பேரோட உழைப்புல உருவான இந்த கோயில் மற்ற அரசர்களால அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இந்த சாபத்தை விட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறவங்களும் அதர்மம் செய்யறவங்களும் இந்த கோவிலுக்குள்ள அந்த அதிகார திமிரோட நுழைஞ்சா ஒண்ணு அவங்க தங்கள் பதவியை இழப்பாங்க, இல்லைன்னா உயிரையே இழப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இன்னைக்கும் ரொம்ப ஆழமா இருக்கு. இதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் கூட பவர்ல இருக்கிற பல அரசியல்வாதிகள் இந்த கோவிலுக்குள்ள போறதையே தவிர்க்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ள போனா மீடியாக்கள்ல பெரிய அளவுல கவரேஜ் கிடைக்கும், புகழ் வெளிச்சம் கிடைக்கும்னு நல்லா தெரிஞ்சும் கூட அந்த ஒரு சாபத்துக்கு பயந்து இப்போ இருக்கிற அதிகார வர்க்கம் அங்க போக தயங்குறாங்க அப்படிங்கிறது நிஜமாவே மறுக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வா இங்க தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த ஒற்றைக்கல் கோபுரமா இருக்கட்டும், அந்த வெளிநாட்டவர் சிலைகள், அழியாத ஓவியங்கள், மூடி வைக்கப்பட்ட பாதாள வழிகள், அப்புறம் அந்த மர்மமான சாபம்,
இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளா இல்ல நாம இன்னும் புரிஞ்சிக்க முடியாத பல ஆச்சரியமான ரகசியங்களை இந்த தஞ்சை பெரிய கோவில் தனக்குள்ள பத்திரமா மறைச்சு வச்சிருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.